முதல்லயே சொன்னேன் உதயநிதியை பற்றி. உதயநிதி ஒரு பச்சா, ஒரு குழந்தை. ஒரு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, சுல்லான் அப்படின்னு. எந்த காலத்திலையுமே அறிவை வளர்த்துக்கொள்ளாத ஒரு பெரிய வீட்டு பிள்ளை. ஒரு பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அதை வள்ளுவன் சொல்கிறான், நோய் நாடி நோய் முதல் நாடு அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். ஒரு பிரச்சனையை பற்றி நீ பேசுறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து ஆரம்பம் அப்படின்னு பேசணும். உதயநிதிக்கு மீர்பாக்கியை பற்றி தெரியுமா? வாய்ப்பு இருக்கு. உதயநிதிக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் மீர்பாக்கி யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தடாவை தான்னா இருக்கிற ஊர் பேர் கூட தெரியாது. ஒங்கோல் மட்டும் தெரியும், சொந்த ஊர் என்ன. அதனால் இவர்களுக்கு வரலாறு தெரியாது. நீங்கள் ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் என்றால் அதனுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று பின்னணி இல்லாமல் ஒரு பிரச்சனையை அணுகவே முடியாது. இப்போ வள்ளுவன் திருக்குறளை எழுதுகிறான் அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு எழுதுகிறான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அறம்பொருள் இன்பம் வீடுன்னு ஒரு 4 பிரிவுகளாக மனிதனுடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்க இருக்கிறது இந்த சமுதாயம்ன்றது வரலாறு. இல்லை வள்ளுவனுக்கு அப்படி தோணிச்சு எழுதிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டா? அதே தான் வரலாற்று பின்னணி என்பது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் ஒரு நல்ல அருமையான ஒரு சேயிங் இருக்குது, தோஸ் ஹூ ஃபெயில் டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டம் டு ரீலீவ் இட் அப்படின்னு. வரலாற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் மீண்டும் அந்த வரலாறை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்னு. நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்தது என்ன, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பார்த்தோம். பயங்கரவாதம் பல்வேறு ரூபத்தில் வருவதை பார்த்தோம். அது அந்த காலத்திலே முகலாயர்கள் ரூபத்திலே வந்தது, இன்னை வரை அது இருந்துகிட்டு இருக்கு உலக அரங்கில். ஸோ அதை எப்படி கையாள்வது என்பதிலே கைதேர்ந்த ஒரு அமைப்பாக பிஜேபியும் அது போன்ற அமைப்புகளும், பிஜேபி சார்ந்த இந்துத்துவ அமைப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இதை இப்படி கையாளணுன்றது நமக்கு தான் தெரியும், சுல்லான்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால் அந்த சுல்லானுடைய வார்த்தைகள்லாம் பெருசாக மரியாதை கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கீங்க, இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் வயது சுமார் 1400 ஆண்டுகள். அந்த பயங்கரவாதத்தின் முடிவுரை உலக அரங்கில் 21ஆம் நூற்றாண்டில் எழுதப்படும். பகவான் ராமர் உலகிற்கு வழிகாட்டுவார். பயங்கரவாதத்தோட தொடர்பு படுத்தி உண்மைதான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமுடைய அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லலாம். இஸ்லாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தா வன்முறை கைகொண்டு தான் வளர்ந்தது. இஸ்லாமிய பெருமைகளின் அடிப்படையில் இஸ்லாம் எந்த காலத்திலும் எங்குமே வளர்ந்ததாக சரித்திரமில்லை. இன்றைக்கி இஸ்லாம் எப்படி வளர்கிறாங்கன்னு நீங்கள் போய் ஐரோப்பிய நாடுகளை அடிப்படையாக வச்சு பாருங்கள். ஒரு பெரிய கும்பல் திடீர்னு ஒரு நாட்டுக்குள்ளே என்ட்ராகுது. பல நாடுகளில் ஸ்பெயின், இட்டலி, ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட், எல்லா பகுதியிலும் பிரான்ஸு, இந்த நாடுகள் அனைத்தும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த சமுதாயங்கள்லாம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டதாலையும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டதாலையும் அங்கே பெருசாக சமூக காழ்ப்புணர்வு, சமூக கலவரங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ கடந்த ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் பிரச்சனைகளை கையாள தெரியாமல் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இன்றைக்கி 4 பேர் இவங்க கும்பலாக போயிட்டு 400 பேர் அடித்து ஓட்டுறான், அடித்து துரத்துறான். அவங்களுக்கு கையாள தெரியலை. இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஆனால் 21ஆம் நூற்றாண்டிலே இதை எப்படி கையாள வேண்டும் என்று 2 நாடுகள் உலகிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. ஒன்று இந்தியா, இன்னொன்று இஸ்ரேல். காதால் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். 1200 பேர் கொன்னனி, 21,000 பேர் பலி. இதுவரை வீடு எதெல்லாம் தரமட்டம், வானத்தை பார்த்த பூமியில் வாழ வேண்டிய சூழ்நிலை தேவையா உனக்கு? இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் உன்ன மாதிரி ஒரு 10 பேர் பயங்கரவாதம் செய்யும் காரணத்தினாலே இது போன்ற நிலைமை ஏற்படும். இல்லை, இதே இந்த ராமர் தீர்ப்பு வரும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை இந்தியாவில். நடக்கலை அப்படின்னா அந்த பயங்கரவாத சிந்தனை கொண்ட நபர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அர்த்தம். இவர்கள்லாம் ஏதோ தைரியசாலிகள்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கும்பல் சேர்ந்தால் தான் இவங்களுக்கு தைரியம் வரும். நான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துடைய டிஎன்ஏவே கரைச்சி குடித்தவன். அதனால் இதுக்கு ஒரு தமாஷான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னை சிறைப்படுத்தியிருந்தார்கள். நான் எப்போல்லாம் என்ன சிறைப்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் நன்றி சொல்லுவேன். ஏன்னா உள்ள 4 ரவுடிங்களை இந்துத்துவவாதிகளாக மாற்றுற அந்த வேலையை நான் கையில் எடுத்துருவேன். அப்போ போய் உள்ளே உட்காந்து ஸ்டடி பண்ணும்போது கொலை குற்றம் மட்டும் செய்தவருடைய எண்ணிக்கையை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த கொலை குற்றத்தை செய்தவன் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா எப்படியும் அதில் ஒரு
20% ஆகுது, 25% லெவலில் தனியாக போய் வெட்டியிருப்பான். எல்லாமே இந்து. ஒரே ஒரு முஸ்லீம் கூட நான் பார்க்கல, தனியாக வெட்டினவனை பார்க்கல. தனிநபர் தைரியம் அது. அதே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உள்ளே இருக்கான், ஒரு 100 பேர் உள்ளே இருக்கான். இவன் எல்லாருடைய நேச்சரும் பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக போய் வெட்டினவனுக்கு 4 பேர் கம்மியாக அவனுக்கு போய் வெட்டினதா சரித்திரமே கிடையாது. ஸோ இது எதை காட்டுதுன்னா, இவர்களுக்கு கும்பல் இருந்தால் மட்டுமே தைரியம்ன்றதை காட்டுது. அதனால் இவர்கள் பெரிய தைரியசாலிகள் அப்படின்லாம் நான் இந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டதில்ல. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ட்வீட்ஸ்லேயே நான் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு வந்து நான் பயப்படணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. நான் பயப்படணுமா? நமக்கு அதெல்லாம் இல்லாததெல்லாம் பார்த்து ஜாலியாக வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் வரேன், நாளைக்கு மதுரை வரேன், நாளைக்கு திருநெல்வேலி வர்றேன் அப்படின்னு ஜாலியாக போட்டு தான் போவேன். ஏன்னா தெரியணும், என்னுடைய மூமெண்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது அவங்களுக்கு புரியணும், தெரியணும். உன்னால் முடிஞ்சால் வந்து என்ன கையாண்டு பார் அப்படின்றது அதில் இருக்கிற சேலஞ்ச். ஏன்னா இவங்க வந்து தமிழகத்திலே பயிற்சி பெற்ற சுமார் 3000 தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்னுடைய ஒப்பீனியன். நான் இதை பல வருடங்களாக சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா இதுக்காக வந்து என் மேலே வழக்கெல்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்கன்னு தகவல். அதெல்லாம் போட்டோம், நமக்கு ஒன்றும் பெருசாக கவலை இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் இருப்பதால் தான் அடிக்கடி கைதுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. என்ஐஏ போய் பூந்து கைது பண்ணுது. தமிழக அரசு கைது செய்த நபர்கள் என்ற எண்ணிக்கை கடந்த 3-4 ஆண்டுகள் எதுவும் கிடையாது என்பதையும் இங்கே நம்ம பதிவு என்ஐஏ ரைடு போகும்போதும் இங்கே தமிழகத்தில் ஒரு நியூஸ் வர்றது என்னென்னா, என்ஐஏ வந்து இஸ்லாமியர்களை மட்டும் குறி வச்சு போகிறதுக்கான காரணம் என்னன்ற ஒரு என்ஐஏ யாரை ஃபோக்கஸ் பண்ணோம்? பயங்கரவாதிகளை ஃபோக்கஸ் பண்ணோம். இந்து பயங்கரவாதிகள் இருக்காங்களா யாராவது? தேசத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்து பயங்கரவாதிகள் ஒரு 10 பேர் சேர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளோ இல்லை இஸ்லாமியர்களையோ வந்து வெட்டினாங்க, இல்லை குண்டு வச்சாங்க, எங்கேயாவது வரலாறு இருக்கா? இல்லையே. ஸோ இல்லாததுக்கு போய் இதுக்கு ரைட் பண்ணணும், இருக்கிறதுக்காக ரைட் பண்ண முடியும். எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க இதுவரை? கோவை குண்டு வெடிப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. 11 பேரும் நம்ம கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஸ்லாமிய பயங்கரவாதம்ன்றது ஒரு உண்மை, ஒரு யதார்த்தம். இது இல்லைன்னு மறுக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ வந்து திமுக வந்து இந்த விஷயத்தில் ஓரளவுக்கு பிஜேபியோட ஒத்து வந்துடுச்சு. திமுகவுடைய அந்த உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட மனுவில் அவர்கள் இவர்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம்னு ஒப்புக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிஜேபியுடன் அவர்கள் நெருங்கி வருகிறார்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விஷயத்தில் திமுகவும் பாஜகவும் ஒரே நிலைப்பாட்டுடன் உள்ளன. அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, காங்கிரஸ் வந்து அந்த ராமர் கோயில் விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இந்த பக்கம் குஜராத்லேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து நீங்கள் அந்த விழாவை புறக்கணிச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதனால் காங்கிரஸுக்கு வருகின்ற தேர்தலில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஓட்டு ரீதியாக? சாவ்டா வந்து குஜராத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சத்திரிய தலைவர், அமித்ஷாக்கு எதிராக நின்று தோல்வி விட்டுறவர். சரி, ராம ஜென்ம பூமியை மீட்டதில் சத்திரியர்களுக்கு ஒரு மாபெரும் பங்களிப்பு உண்டு. எந்த அளவுக்குன்னா அங்கே இருக்கிற சூரிய வம்சி சத்திரியர்கள் வந்து தலைப்பாகை அணிய மாட்டோம் என்று சுமார் 500 ஆண்டுகளாக தவம் இருந்து இப்போது கோயிலை உருவாக்கும் போது தான் தலைப்பாகை அணிகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சமுதாயம், சத்திரிய சமுதாயத்துடைய கான்ட்ரிபியூஷன், அந்த ரிசால்வ் மீட்டெடுத்தே தீர்வோம்னு. ஸோ இந்த மீட்பில் வந்து ஒரு பெரும் பங்களிப்பு சத்திரிய சமுதாயத்துக்கும் உண்டு. ஸோ அதிலிருந்து ஒரு முக்கியமான குஜராத் தலைவர் வந்து பிஜேபிக்கு அநேகமாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ காங்கிரஸுக்கு ஏற்கனவே வந்து அங்கே 15 எம்எல்ஏவும் தான் இருக்காங்க. இங்கே குஜராத்தில் பார்த்திங்கன்னா 15 எம்எல்ஏ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு ரிசைன்மெண்ட்டுன்றதுனால 15 பேர். குஜராத்தில் 26க்கு 26 இடங்களில் காங்கிரஸ் தோல்வியுற்றது கடந்த தேர்தலில். வரப்போகும் தேர்தலிலும் அவர்கள் 26க்கு 26 தோற்றுருவாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த சத்திரியா சமுதாயத்தை இவர் சேர்ந்தவர் என்ற விதத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த பக்கம் குஜராத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ராஜஸ்தான், இந்த பக்கம் இருக்கிற மத்திய பிரதேஷ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹரியானா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, இந்த பகுதிகளில் இயல்பாகவே எதிரொலிக்கும். காங்கிரஸுடைய நிலைமை ரொம்பலாம் நல்லாலாம் இல்லை. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 250 இடங்களில் அவர்கள் தனியாக போட்டியிட வேண்டிய சூழ்நிலை இந்த நிமிடத்தில் உள்ளது. நீங்கள் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா,
முதல் 5 மாநிலங்கள் வந்து 250 தொகுதிகளை கொண்டவை. நான் சொல்கிற முதல் 5 மாநிலங்களில் வந்து உத்தரப்பிரதேஷ் 80, 48 மகாராஷ்டிரா, 42 வெஸ்ட் பெங்கால், 40 பீகார், பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 250 சீட்டு கரெக்டாக. இதில் என்ன ஆக போகுதுன்றதனுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலான விஷயங்கள் முடிவாகும். இதில் நீங்கள் இன்னொன்று மேற்கோள் காட்டிருந்தீங்க, சமாஜ்வாதி பார்ட்டி வந்து எங்களுக்கு 15 சீட்டாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு போகும். உண்மைதான். அதான் இப்போ அதை தான் சொல்ல வரேன். இந்த 250 முதல்ல எடுத்துப்போம். நம்ம 6% கீழே தான் அவருடைய வாக்கு சதவீதம் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். 4வது இடத்தில் இருக்கிறார். 15 சீட்டாவது கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அவன் 5 சீட்டு கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பான். அகிலேஷ் யாதவ் 5 சீட்டு கொடுக்குறேன், 6 சீட்டு கொடுக்குறேன், 8 சீட்டு கொடுக்குறேன். ஸோ 10லேருந்து 12 சீட்டு வரை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்துலேயும் தோற்றுன்னு போயிடுவாங்க. மேபி ராய்பரேலி வெற்றி பெறலாம். இந்த முறை அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப குறைச்சல்னு பேசப்படுது. ஒருவேளை சோனியா காந்தி நிற்க முடியாவிட்டால் ராய்பரேலியும் ஒதுக்க முடியும். 80க்கு 80 பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அங்கே தான் அவங்களுக்கு வந்து 15% வாக்குகள் இருக்குது. இருக்கிறதுலேயே அதிகமாக இந்த முதல் 5 மாநிலங்களில் அதிகபட்ச வாக்குகள் இருப்பது மகாராஷ்டிராவில் 15% இருக்குது. அங்கே ஒரு 16, 17, 18 சீட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணின்னு இருக்கும் பட்சத்தில். 2வது பெரிய மாநிலம். 3வது பெரிய மாநிலமான வெஸ்ட் பெங்காலில் 2 சீட்டு தரணும் மமதா பானர்ஜி சொல்கிறாங்க. 42ல் 2 சீட்டு. பீகாரில் எத்தனை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியுமா? 4 சீட்டு. 4 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஒத்துக்கிட்டாங்க. தமிழகத்தில் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? 2, 3 சீட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திமுக 3 சீட்டு கொடுக்குறேன்னு இல்லை, வெளியே போகணுது பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே. இப்போ நீங்கள் வந்து 250 கணக்கு போட்டு பாருங்கள். 12 சீட்னே வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசில் 12 சீட்டு, ஒரு 18 சீட்டு மகாராஷ்டிராவில் வச்சுக்கோங்க. 30 ஆச்சா? 2 சீட்டு வெஸ்ட் பெங்கால் 32, 4 சீட்டு பீகாரில் 36, தமிழகத்தில் 3க்கு 5க்கு நடுவில் 4ன்னு வச்சுக்கலாம். 40 சீட்டு தான் இவங்க 250 நிற்கவே முடியும். ஓகேவா? 250 40 தான் நிற்க முடியும். 20% கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு போயாச்சு. பீகாரில் 6% கீழே, வெஸ்ட் பெங்காலில் 7% கீழே, உத்தரப்பிரதேசில் 6% கீழே, தமிழ்நாட்டில் 5%க்கும் கீழே. இதுதான் காங்கிரஸுடைய நிலைமை. இது எல்லா இடத்துலையுமே 40% மேலே பாஜக. புரியுதா டிஃப்ரென்சியேஷன்? இதுக்கு அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் ஒரு 6 மாநிலங்கள் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரெயிட் கண்டெஸ்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்டு பிஜேபி. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஹிமாச்சல். இந்த 6 ஸ்டேட்டில் வந்து நேரடி ஃபைட்டு. 100 சீட்டு. 26 குஜராத், 25 ராஜஸ்தான், 51, 11 சத்தீஸ்கர், 62 மத்திய பிரதேஷ், 29, 72, 82, 92, 101 சீட்டு. 4 ஹிமாச்சல், 5 உத்தராகண்ட். இதில் 100 சீட்டில் 100லேயும் தோக்க போகிறாங்க. காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகள் இந்த 100. ஸோ 250ல் 40 நிற்க போகிறது, ஜெயிக்க போகிறது இல்லை. நிற்க போகிறது 40, ஜெயிக்க போகிறது இல்லை. ஒருவேளை அந்த காங்கிரஸ் தவிர்த்து வேறு ஏதாச்சும் கூட்டணி கட்சி நின்றாக்க அந்த தொகுதியில், எந்த தொகுதியில் நீங்கள் சொல்கிற அந்த 100 தொகுதியில் எப்படி நிற்க முடியும்? குஜராத்தில் நீங்கள் யாருக்கும் தர முடியாது, ராஜஸ்தானில் யாருக்கும் தர முடியாது, சத்தீஸ்கரில் உங்களுக்கு இந்த காம்படிஷன் யாருமே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் கட்சின்னு ஒன்று அங்கே இருக்கணும் இல்லையா? மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹிமாச்சல், உத்தராகண்ட், இந்த 6 ஸ்டேட்டில் மாற்று கட்சியே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ டெல்லின்னு எடுத்துக்கிட்டால் ஆம் ஆத்மி இருக்குது, பஞ்சாப்னா ஆம் ஆத்மி ஷிரோமணி அகாலிதள் இருக்குது, மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டால் என்சிபி, சிவசேனா, அதில் 1, 2 அப்படின்னு இருக்குது. ஜார்க்கண்ட்னு எடுத்துக்கிட்டால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்குது. பீகார்னு எடுத்துக்கிட்டால் ஜேடியு, ஆர்எல்டி, ஆர்ஜேடி இவங்கெல்லாம் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தா, இந்த பக்கம் பிஜேடி,
தமிழ்நாட்டில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அங்கே, டிஎஸ்ஆர் காங்கிரஸ் இங்கே, கர்நாடகாவில் ஜேடிஎஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்காங்க. இப்படி ஆனால் நான் சொல்கிற 6 மாநிலங்களில் வேறு போட்டி கட்சியே கிடையாது. இந்த 6 மட்டும் தனி. காங்கிரஸுடைய தலையெழுத்து பிஜேபியுடன் நேரடியாக மோதி ஆக வேண்டும். மோதும் இடத்துல 100 இடத்துல தோக்க போகிறாங்க அவங்க. நீங்கள் இவ்வளோ டேட்டா சொல்கிறீங்க. பாஜக இன்னும் தேர்தலுக்கான வேலைகளை இன்னும் தொடங்கலை. நேற்று திமுக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. கூட்டணி எப்படியெல்லாம் பங்கீடு பண்ணணும், தேர்தல் அறிக்கை எப்படியெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள் தலைமையில் குழுவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் பெருசாக இப்போதைக்கு ஐ ரிசர்வ் மை கமெண்ட். பட் அகில இந்திய அளவில் நார்த் பெரிய அளவில் ஃபோக்கஸ் செய்யப்படுறதை நான் கவனிக்கிறேன். இங்கே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஒரு 42 சீட்டு ரெண்டும் சேர்த்தா 25, 17, இது ஒரு 40, 82, 102 சீட்டு இந்த பெல்ட்டு. இந்த 102 சீட்டை மட்டும் எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 102 சீட்டில் பிஜேபி 4 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. இதில் தெலுங்கானாவில். ஸோ 102 சீட்டில் 4 சீட்டு தான் பிஜேபி வின் பண்ணியிருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். அந்த 102ஓட 28 கர்நாடகா சேர்த்து 130 சீட்டு சவுத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 30 சீட்டு வின் பண்ணியிருக்கு பிஜேபி. 130ல் 30 வின் பண்ணியிருக்கு. 4 தெலுங்கானா, 26 கர்நாடகா வின் பண்ணியிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற 100 சீட்டில் என்ன அப்படின்றத பற்றிய ஒரு தெளிந்த பார்வை இன்னும் வரப்போகிற ஒரு வாரம் 10 நாளில் உருவாகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்த்தில் கண்ணாவனா அடிச்சுட்டு வரப்போகிறோம். இந்த 102 சீட்டை விட்டுருங்க. நீங்கள் இந்த 102 சீட்டை விட்டுட்டிங்கன்னா 102ல் கூட தெலுங்கானாவுடைய 17 தனியாக பிரித்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்போ அப்படி கணக்கெடுத்தால் 85 சீட்டு தான். இந்த 85 சீட்டை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வேவ் எஃபெக்ட் உருவாயிருக்கு ஏற்கனவே. ராம ஜென்ம பூமி இஷ்யூ. இன்றைக்கி நம்ம ஆஃபர் பண்ணுறது ரொம்ப யூனிக்கான ஒரு காம்பினேஷன். ரொம்ப 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 யூனிக்கான ஒரு காம்பினேஷன் ஆஃபர் பண்ணுறோம். முறையாக ஒரு நாட்டுடைய ஒரு பெரும் எண்ணிக்கையிலான ஏழை பாழைகள் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து முன்னேறி நார்மல் லெவலுக்கு வந்திருக்காங்க. சுமார் 25 கோடி பேர் வந்திருக்காங்க. சாதாரண எண்ணிக்கை கிடையாது. இது ஒன்று. 2வது, எல்லா பகுதிகளிலும் ஏதோ ஒரு பெரிய வளர்ச்சி திட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இது 2வது. 3வது, வளர்ச்சி திட்டங்களிலும் ஏதோ ஒரு விஷயம் சாதாரண மனிதனுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. நாட்டில் மின்சார உற்பத்தியும் மின்சார விநியோகமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு என்பதே இல்லை என்ற நிலைமை கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிர்ணயித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹங்கர் இண்டெக்ஸில் பார்க்கும்போது அது வேறு விதமாக. நீங்கள் இந்த வெளிநாட்டுக்காரன் போடுற இண்டெக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. வெளிநாட்டுக்காரன் என்னுடைய கண்ணாடியை போட்டுக்கிட்டு நம்ம இந்தியாவை பார்க்கவே கூடாது. நீங்கள் எதை கம்பேர் பண்ணணுன்னா இன்றைய நிலையையும் 10 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நிலைமையும் வச்சு கம்பேர் பண்ணணும். ஹங்கர் இண்டெக்ஸை எப்படி வேணாலும் எழுத்துக்களை மாற்றி போட்டு இந்தியா கீழே இருக்குது மேலே இருக்குதுன்னு ஏதோ ஒரு கணக்கை காட்டலாம். நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா அவன் இண்டெக்ஸில் நம்மளை மேலே கூட எடுத்து போடலாம். அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் பொதுப்படையாக மக்கள் மத்தியில் என்ன ஆயிருக்கு அப்படின்றது தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைச்சிருக்கு, கழிப்பறைகள் கிடைத்திருக்கு, வீடுகள் கிடைத்திருக்கு, ஃபசல் பீமா யோஜனை மூலமாக இன்சூரன்ஸு பயிர் காப்பீடு கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் மக்களுடைய ஏதோ ஒரு எல்லா செக்மெண்ட்டுடைய மனசுக்குள்ளேயும் பூந்து விளையாடக்கூடிய ஒரு தன்மையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். சாதாரண விளையாட்டு வீரர்கள் முன்னாடிலாம் ஏதோ விளையாடுற பேர் வழின்னு விளையாடுவான், அதில் திறமை இருக்கவன் மேலே வருவான். இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. திறமையை அடையாளம் காணப்பட்டு அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த கேலோ இந்தியாலாம் இருக்கு இல்லையா, அது கவனிச்சு பாருங்க. சரண்டருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கேலோ இந்தியா. இன்விடேஷன் கொடுக்க போனது எதுக்காக? கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்காக. தெரியுதா உங்களுக்கு சரண்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு? சரண்டர் விதவிதமாக வரும். வரப்போகிற காலகட்டங்களை பார்க்க போகிறீங்க. அதனால் மிக சிறப்பான ஒரு நிர்வாகத்தை மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 நாள் இங்கே இருக்கிறதே தமிழகத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி இழுத்து செல்வதற்காகத்தான். ஸோ தமிழக மக்களுக்கு அது அந்த அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஒன்று இருக்குது. ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்துட்டாங்கன்னா அப்படியே பிஜேபி பக்கம்
சமுதாயம் நகரத் துவங்கினோம். அந்த த்ரெஷோல்டு நோக்கி சமுதாயம் நகர்ந்துட்டு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். சரியான சூழ்நிலை வரும்போது தமிழகம் பெருத்த எண்ணிக்கையில் பாஜகவிற்கு ஆதரவாக திரும்பும். அது ஏற்கனவே ஆக்சுவலாக 2014 தேர்தலிலே திரும்பிச்சுன்றதை நம்ம கவனிக்கணும். 2014 தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 19%. 1, 2 கிடையாது. தனிப்பட்ட பாஜக, தனிப்பட்ட தேமுதிக, தனிப்பட்ட பாமக எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தா 11% வாக்குகள் தான் வரும். ஆனால் 19% வந்துச்சுன்னா அன்று ஏற்பட்ட மோடி அலை இன்று மற்றொரு பெரும் மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதோடு ராமர் அலையும் இன்று சேர்கிறது. இதனுடைய விளைவு 2014 தேர்தலிலே பெற்றதை விட அதிக எண்ணிக்கையில் தமிழக பாஜக தலைமையிலான கூட்டணி பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது எவ்வளோ நம்பராக டிரான்ஸ்லேட் ஆகுன்றதை பற்றி நான் ஸ்பெகுலேட் பண்ணல இங்கே. பட் பெருத்த எண்ணிக்கையில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூடும். 2014 விட கூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை.